பாவக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம், வெந்தயம் போட்டு நல்லா வணக்கின வாட்டி இந்த வெங்காயம் பூண்டு போட்டுக்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கணும். பாவக்காய் குழம்பு வைக்க தெரியாதவங்கலாம் நான் வைக்கிற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயும் ஊற்றிக்கணும், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும், அடுத்தது வெங்காயம் பூண்டு போட்டுக்கணும், நல்லா வணக்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இது வீட்டு குழம்பு. அடுத்தது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச பாவக்காயை போட்டுக்கலாம். பாவக்காயும் நல்லா வணங்கட்டும். நான் இந்த புளி குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ஊற்றிக்கணும். நல்லா பாவக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கணும். சரி, பாவக்காய் வணங்கட்டும். பாவக்காய் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கினா கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். அதனால் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி எடுத்துக்கலாம். டெய்லி நான் இனிமேட்டு என்னென்ன குழம்பு வைக்க போகிறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். குழம்பு வைக்க தெரியாதவங்களாம் இதை பார்த்து வைங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வைக்கிற குழம்ப சாப்பிட்றவங்களாம் எப்படி செஞ்சு இன்னொரு தடவை செய்யலான்ற மாதிரி கேட்பாங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா பாவக்காயும் வணங்கும். நீங்கள் பாவக்காய் குழம்பு செய்ய தெரியாது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்து ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நானும் அப்படி தான் குழம்பெல்லாம் செய்ய தெரியலன்னா ஒவ்வொரு யூடியூப்பாக போட்டு பார்ப்பேன், ஒவ்வொரு குழம்பா. ஆனால் இப்போ நானே குழம்பு உங்களுக்கெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு போட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். செஞ்சு சாப்பிடுங்க. பாவக்காய் கொஞ்சம் வணங்கிடுச்சு.
உங்களுக்கே வணக்க அந்த பாவக்காய் பச்சை வாசனை போகிறது தெரியும். நான் டெய்லி இனிமேட்டு நான் என்ன குழம்பு செய்கிறேனோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறேன். பிடிச்சா செஞ்சு பாருங்கள். நீங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் இப்போ ஒரு பாவக்காய் தான் போட்டுருக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாவக்காய் பிரியமுள்ளவர்கள் எத்தனை பாவக்காய் வேணாலும் போட்டு செஞ்சு சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு சேர்த்து. அதனால் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிக்கலாம். அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த புளியில் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்துருங்க. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காரமும் உப்பும் கம்மியாக சேர்த்து சாப்பிடுங்க. டாக்டரே அதுதான் சொல்லுவாங்க. அடுத்தது மல்லித்தூள். அவ்வளோதான்ப்பா. குழம்பு கொதிச்சா புளிக்குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இது கொதிக்கட்டும். அப்படியே ஸ்டாப் பண்ணுவீங்க. இது பண்ணிட்டா ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். சரி, இதை ஸ்டாப் பண்ண எப்படின்னு தெரியல. இந்த பாவக்காய் புளிக்குழம்பு அவ்வளோதான். இது நல்லா கொதிச்ச வாட்டி நீங்கள் பாவக்காய் கொஞ்சம் வெந்த வாட்டி இறக்கிட்டிங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ. இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.